பஞ்சாபில் உள்ள முல்லன்பூர் என்ற கிராமப் பகுதியில் பிரபல தனியார் வங்கியின் பன்சேபூர் கிளை செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கி வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் காணாமல் போனது பற்றியும் நிரந்தர முதலீடு மாயமானது குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளனர். வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுக்க முடியாதபடி வங்கி மேலாளர் பல்வேறு காரணங்களை தெரிவித்து வந்ததால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து முல்லன்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதற்கட்ட விசாரணையில் அந்த வங்கியின் காசாளர் சுஜித்குமார் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரிக்கும் போது கிளை மேலாளர் கௌரவுடன் சேர்ந்து பல மாத காலமாக வாடிக்கையாளரின் பணத்தை மோசடி செய்தது அம்பலமானது. இதனை அடுத்து வங்கி மேலாளர் கௌரவை போலீசார் தனிப்படை அமைத்து தேடிச் சென்ற நிலையில் தலைமறைவாக இருப்பது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து சுஜித்தை விசாரித்த போது தங்களது நீண்டகால திட்டத்தை போட்டுடைத்தார். பணத்தை முதலீடு செய்துவிட்டு நீண்ட காலமாக கண்டுகொள்ளாத வாடிக்கையாளர்கள், நிரந்தர வைப்பீட்டுத் தொகையை பல ஆண்டு காலமாக வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள், முறையாக வங்கி கணக்குகளில் பரிவர்த்தனைகளை கவனிக்காத வாடிக்கையாளர்கள் என பட்டியலிட்டு அவர்கள் வங்கிக் கணக்கில் இருந்து சந்தேகம் வராதபடி கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் மேலாளரும் காசாளரும் இணைந்து வங்கி வாடிக்கையாளர்களிடமிருந்து 50 கோடி ரூபாய் வரை கொள்ளையடித்ததாக கிடைத்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பணத்தை கொள்ளையடிக்கும் போது வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ளாதபடி இருக்க அவர்கள் வங்கிக் கணக்கில் பயன்படுத்திய செல்போன் நம்பரை மாற்றி தனது செல்போன் நம்பரை பதிவிட்டு மேலாளர் இந்த மோசடியை அரங்கேற்றியுள்ளார். மேலும் பல வாடிக்கையாளர்கள் வங்கி பாஸ்புக்கை அப்டேட் செய்ய கேட்கும் பொழுது பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களை கூறி பாஸ்புக்கில் பணப்பரிவர்த்தனையை பதிவு செய்யாமல் ஏமாற்றி வந்ததும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சில வாடிக்கையாளர்கள் ஏடிஎம் வாயிலாக தங்களது பரிவர்த்தனைகளை பார்த்தபோதுதான் கணக்கில் இருந்து லட்சக்கணக்கில் பணம் மாயமாக இருப்பது அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளனர். அடுத்தடுத்து 25க்கும் மேற்பட்ட புகார்கள் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களிடமிருந்து வந்துள்ளன. குறிப்பாக இந்திரஜித் என்ற வாடிக்கையாளர் கொலை வழக்கில் சிறையில் இருப்பதாகவும் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 33 லட்சம் திருடு போயிருப்பதும் தெரியவந்துள்ளது. குறிப்பாக இதுபோன்று பெருமளவு தொகையை வங்கிக் கணக்கில் வைத்திருப்பவர்கள் அதிக அளவு பணப்பரிவர்த்தனை செய்யாதிருக்கும் கணக்குகளையெல்லாம் நோட்டமிட்டு இந்த மோசடியை அரங்கேற்றியதாக காசாளர் வாக்குமூலம் அளித்துள்ளார். வாடிக்கையாளர்கள் விளக்கம் கேட்கும் போதெல்லாம் நீண்ட காலமாக அவர்களை சமாளித்து தொடர்ந்து வங்கி அதிகாரிகள் கொள்ளையடித்து வந்துள்ளனர். வாடிக்கையாளர்களை ஏமாற்ற முடியாதபடி பிரச்சனை அதிகமானால் கொள்ளையடித்த பணத்துடன் தலைமறைவாகி விடலாம் என திட்டம் தீட்டியதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ஆனால் அதிக பணம் கொள்ளையடிக்க வேண்டுமென்ற பேராசையில் மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தனியார் வங்கியின் தலைமை நிர்வாகிகள், மேலாளர் மற்றும் காசாளர் மீது புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மோசடியில் இன்னும் எந்தெந்த அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளது என விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் வங்கி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கையில் திருடப்பட்ட பணத்தில் 9 கோடி ரூபாய் வரை ரிசர்வ் வங்கி உதவியோடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் பண பரிவர்த்தனைகளை தடை செய்து மீண்டும் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்குக்கு பணத்தை திரும்ப கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கிக் கிளையில் பல வாடிக்கையாளர்களின் பணம் மாயமாகி உள்ளதால் அதில் எந்தெந்த வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளவு பணம் உண்மையாக மாயமாகி உள்ளது என்பது குறித்து அறிந்து கொள்வது பெரிய சவாலாக உள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. வங்கி பரிவர்த்தனைகளை முழுவதுமாக ஆய்வு செய்து விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் எவ்வளவு கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது என்பது முழுமையாக தெரியவரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். எனவே அந்த வங்கிக் கிளையின் வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கிக் கணக்கில் போடப்பட்டுள்ள பணம் குறித்து புகார் அளிக்குமாறு வங்கி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வங்கி மேலாளர் தனது பெற்றோர் மற்றும் உடனிருப்பவர்கள் பெயரில் வங்கிக் கணக்குகளை துவங்கி அதன் மூலமாக வாடிக்கையாளர்களிடமிருந்து மோசடி செய்யப்பட்ட பணத்தை கொள்ளையடித்ததாகவும், ஆனால் மேலாளரின் பெற்றோருக்கு இதுபோன்று வங்கிக் கணக்கின் மூலமாக மோசடி நடப்பது தெரியவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
குறிப்பாக நிரந்தர முதலீட்டுத் தொகை வைத்திருப்பவர்கள் பணத்தையே அதிக அளவு கொள்ளையடித்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வாடிக்கையாளரின் செல்போன் நம்பர் மாற்றப்பட்ட காரணத்தினால் பரிவர்த்தனைக்கு தேவையான OTP மேலாளரின் செல்போன் நம்பருக்கே வந்த காரணத்தினாலும் எளிதாக கோடிக்கணக்கான ரூபாயை வங்கி மேலாளர் கௌரவ் மற்றும் காசாளர் சுர்ஜித் குமார் கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது. தலைமறைவான வங்கி மேலாளர் கௌரவ் தனது வீட்டில் வேலை பார்க்கும் சமையல்காரர் நேபாள நாட்டைச் சேர்ந்தவர் என்பதால் அவரோடு கூட்டு சேர்ந்து நேபாளத்திற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகித்துள்ளனர். கடந்த வாரம் இதேபோன்று ராஜஸ்தானில் உள்ள தனியார் வங்கியைச் சேர்ந்த அதிகாரிகள் வாடிக்கையாளர்களின் கணக்கிலிருந்து பணத்தை கொள்ளையடித்து புதிதாக கணக்குகள் உருவாக்கி கோடிக்கணக்கில் மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது மற்றொரு தனியார் வங்கியின் கிளையில் வாடிக்கையாளர்களின் 50 கோடி ரூபாய்க்கும் மேலான பணத்தை வங்கி அதிகாரிகளே கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.